ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். A sum of money amounts to rupees 6,690 after 3 years and to rupees 10,035 after 6 years on compound interest. Find the sum. இப்போ ஒரு பிரின்சிபல் வேல்யூ இருக்குது. அந்த பிரின்சிபல் வேல்யூட அமௌண்ட் வந்து 3 இயர்ஸ் கழிச்சு rupees 6,690 கிடைக்குது. இப்போ சேம் பிரின்சிபல் வேல்யூட அமௌண்ட் வந்து 6 இயர்ஸ் கழிச்சு rupees 10,035 கிடைக்குது. இப்போ ஃபைண்ட் த சம். சம் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சம்மும் பிரின்சிபலும் ஒன்று தான். இப்போ அந்த சம்மை நம்ம லெட் பின்னு எடுத்துக்க போகிறோம். அதான் லெட் த சம் பி rupees பின்னு எடுத்திருக்கோம். இப்போ காம்பவுண்ட் ஆனுவலினா அமௌண்ட்டோட ஃபார்முலானது அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + ரேட் பை 100 த ஹோல் பவர் என்ன. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ பிரின்சிபலை வந்து நம்ம இங்கே என்ன எடுத்திருக்கோம், ருபீஸ் பின்னு தான் எடுத்திருக்கோம். அதான் பி இன்ட்டு 1 + ரேட் எவ்வளோன்னு தெரியல, அதனால ஆர்னே வச்சுக்கிட்டோம். ஆர் டிவைட் பை 100 த ஹோல் பவர் என்ன டைமிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3 இயர்ஸா, அதான் ஹோல் கியூப்ஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் எவ்வளோ rupees 6,690, அதான் ஈக்குவல் டு 6,690 எழுதியிருக்கோம். இப்போ 6 இயர்ஸ் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ பிரின்சிபல் இன்ட்டு 1 + ரேட் பை 100 த ஹோல் பவர் என், இங்கே டைம் எவ்வளோ 6 இயர்ஸா, அதான் ஹோல் பவர் 6 ஈக்குவல் டு அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1035, அதான் ஈக்குவல் டு 1035 எழுதியிருக்கோம். இப்போ ஈக்குவேஷன் 2லேருந்து ஈக்குவேஷன் 1 டிவைட் பண்ணோம் அப்படின்னா பிரின்சிபல் இன்ட்டு 1 + ரேட் பை 100 த ஹோல் பவர் 6 டிவைட் பை பிரின்சிபல் இன்ட்டு 1 + ரேட் பை 100 த ஹோல் கியூப்ஸ் ஈக்குவல் டு 1035 டிவைட் பை 6,690 எழுதியிருக்கோம். இப்போ பிபி கெட் கேன்சல். இப்போ 3 கேன்சல் பண்ணால் பவர் 3 மட்டும் இருக்குமா, அதான் 1 + ஆர் டிவைட் பை 100 த ஹோல் கியூப் எழுதியிருக்கோம். ஈக்குவல் டு இதை கேன்சல் பண்ணுவோம் 3/2 கிடைக்குது. இப்போது கிடச்சிருக்க இந்த ஆன்சரை கொண்டு வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 1 என்னது பிரின்சிபல் இன்ட்டு 1 + ரேட் பை 100 த ஹோல் கியூப்ஸ் ஈக்குவல் டு 6,690. இப்போ பிரின்சிபல் இன்ட்டு 1 + ஆர் பை 100 த ஹோல் கியூப் பதிலாக 3/2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதான் பி இன்ட்டு 3/2 ஈக்குவல் டு 6,690 எழுதியிருக்கோம். இப்போ இந்த 3/2 ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா பிரின்சிபல் ஈக்குவல் டு 6,690 இன்ட்டு 2/3 ஆகுமா. இப்போ இதை கேன்சல் பண்ணால் பிரின்சிபல் வந்து rupees 4,460 கிடைக்குது. அப்போ சம் எவ்வளோனா rupees 4,460.